திருப்பதி கோயில் அறைகளில் தங்குவதற்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம் என்று சொல்லி போலியாக இணையதள வெப்சைட்டுகளை உருவாக்கி பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. ஏழுமலையான் பக்தர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட மோசடியில் குற்றவாளிகள் சிக்குவார்களா? ஆந்திர மாநிலம் திருப்பதி கோயிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். பக்தர்களை குறிவைத்து நடக்கும் மோசடிகளை தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தாலும் புதிதாக மோசடிகள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. திருப்பதியில் தங்குவதற்கு அறைகளை முன்பதிவு செய்வதை வைத்து தற்போது புதிதாக ஒரு மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. திருமலை திருப்பதி கோயில் தேவஸ்தான நிர்வாக அதிகாரி, தேவஸ்தானத்தின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை அதிகாரி ஆகியோருக்கு திருப்பதி சமூக செயற்பாட்டாளர் நந்தா கிஷோர் என்பவர் ஒரு புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த மனுவில் பக்தர்களை குறிவைத்து நடத்தப்படும் பல்வேறு மோசடிகள் குறித்த தகவல்களை அவர் தெரிவித்திருக்கிறார். அதன்படி திருப்பதி மலையில் கர்நாடக அரசுக்கென ஏராளமான அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அந்த அறைகளை முன்பதிவு செய்வதற்கு இந்த இணையதள முகவரிக்குள் சென்று பதிவு செய்யலாம் என ஆன்லைனில் விளம்பரம் செய்துள்ளனர். அதனை பார்க்கும் பக்தர்கள் அவை உண்மையான வெப்சைட்டுகள் என நினைத்து அந்த வெப்சைட்டுகள் மூலம் அறைகளை முன்பதிவு செய்து கொள்கின்றனர். ஆனால் அவை டுபாக்கூர் வெப்சைட்டுகள் என்பதும் பக்தர்களிடம் இருந்து பணத்தையும் ஆதார் உள்ளிட்ட தனிப்பட்ட தரவுகளையும் திருடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வெப்சைட்டுகள் என்பதும் பக்தர்களுக்கு தெரிவதில்லை. இந்த மோசடி வெப்சைட்டுகள் மூலம் அறைகளை முன்பதிவு செய்யும் போது முதலில் ஆதார் அட்டையை கேட்டு பெறுகின்றனர். பின்னர் அறை வாடகை என கூறி ஒரு தொகையை ஆன்லைன் பரிமாற்றம் மூலமாகவே பெற்றும் கொள்கின்றனர். The room is available. To book a room, send your ID, Aadhaar card, one person. Okay, I will book your room. I will send you room booking receipt within 2 minutes. Okay. Okay, sir. What is the final amount that you can give me, sir, for one room? For 2 members. Yes, for 2 members. One non-AC room. One non-AC. Sir, 1,1250. For 24 hours. For 2 days, 2,500. 2,500. Sir, for 2 days. Which guest house you will give me the room, sir? This is Karnataka Pravasi Soda guest house in Tirumala. Karnataka Pravasi? Karnataka Pravasi Soda, yes. Okay. Karnataka Pravasi Soda. Okay, sir. மோசடி நபர்கள் அனுப்பி வைக்கும் ரசீதுடன் திருப்பதி மலைக்கு சென்று அறைகளை பெற முயற்சிக்கும் போதுதான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதே அந்த பக்தர்களுக்கு தெரிய வருகிறது. இதனால் மோசடி நபர்களிடம் சிக்கி பணத்தை இழந்த பக்தர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றனர். இந்த விஷயத்தில் தேவஸ்தான நிர்வாகம் தீவிர கவனம் செலுத்தி குற்றவாளிகளை கண்டுபிடித்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று நந்தா கிஷோர் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் பலமுறை இதுபோன்ற போலி வெப்சைட்டுகளை முடக்கி இருக்கிறது. ஆனால் அதே மோசடி பெருவழிகள் வேறு பல பெயர்களில் புற்றீசல்கள் போல புதிதாக வெப்சைட்டுகளை துவக்கி பக்தர்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் மோசடி செய்யும் நபர்களை கண்டுபிடித்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. திருப்பதி மலையில் உள்ள அறைகளை தேவஸ்தானத்தின் வெப்சைட் மூலம் மட்டுமே பக்தர்கள் முன்பதிவு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மன நிம்மதிக்காக திருப்பதி மலைக்கு வந்து அந்த மன நிம்மதியையும் இழந்து பக்தர்கள் திரும்பிச் செல்வது வேதனையானது. இந்த விவகாரத்தில் காவல்துறை அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்தி தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கை.